சிறந்தவன் கர்ணன், உரைக்கண்ணும் சிறந்தவன் கும்பகர்ணன், பொய் சொல்லாதவன் அரிச்சந்திரன், வாக்கு தவறாதவன் ராமச்சந்திரன், கற்பில் சிறந்தவன் கண்ணகி, சபதத்தை முடித்தவன் பாஞ்சாலி, இடம் கொண்டான் ராவணன். இப்பேற்பட்ட புலவர் பெருமான்களும் கவி அரசர்களும் பிறந்து வளர்ந்து இந்த மருதராஜில் இளவரசிக்கு பூந்தோட்ட காவல்காரனாக அன்பழகன் என பெயர் வகுத்து வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் நாம் தன்னந்தன்மை பேசிக்கொண்டே இருக்கின்றோம். யாரோ வருகிறார்கள். நல்ல முறையில வாழ்ந்திருக்க வேண்டும். ஆமா, நீங்கள் எதற்காக இந்த புறமாக வந்தீங்க? நம்மள கேள்வி கேட்கறான். நம்மள கேள்வி கேட்டா பாத்தியா? அன்பழகா, மலர்கள் வந்தோம், மாறியம் பாரியம் சந்தோஷமாக இருந்தோம். இனிமையான குரல், அழகான பாடல். அந்த பாடலை யார் பாடல் தேடிக்கொண்டு வந்து வயலில் இருக்கிறீர்கள். இனிமையான குரல், குரல், அழகான பாடல். அந்த பாடல் சற்று முன்பாக கேட்டது. அதே குரலத்தை, அந்த குரல் ஓசை அழகாக இருந்தது. இன்னமும் கேட்கலாம் இருந்தது. அந்த பாடலா இனிமையாக? கண்டிப்பாக. அப்படி என்றால் அந்த பாடலை பாடியது யார் தெரியுமா? உனக்கு தெரியுமா? யார் அது? யானேதான். என்னடா சொல்றேன்? நான் நம்பலமா. இவன் பாடினா? டேய், நீ ஏன் நம்பாத போது நான் எப்படி நம்புவேன்? ஆமாமா. ஏண்டா அவன் பாடுமா? டேய், என்னடா வார்த்தை? பாட்டு பாடு. பாடல் பாடி காட்டு. அன்பழகா, உன் வார்த்தை மீது நம்பிக்கை கிடையாது. நீங்க பாடுறத பாடி காட்டுங்க, அப்போது நம்பிக்கை வரும். அப்படி என்றால் நான் பாடினால் உங்களுக்கு நம்பிக்கை. கண்டிப்பாக. நம் தமிழ்நாடு அருமையா பாடிருக்கா. நன்றி ஒரு 3 நாள் சொல்லிட்டு வரேன். உள்ள காலத்தை விட பெரிய பாடுறா. நான் செய்யறேன். வேலை உள்ளதெல்லாம் செய்யறேன்னு சொல்லு. மொட்டை மொட்டையா பேசாதே. சரி போடா. போறேன். குரல், அழகான பாடல். இருவரை கேட்டது முடியாது, கேள்வி பற்றவே முடியாது. அதனால உங்களுக்கு விலை மதிக்க முடியாத பரிசு கொடுக்க போறேன். விலை மதிக்க முடியாத பரிசு. பரிசு. அப்பேற்பட்ட பரிசு அது என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். அது எந்த பரிசு இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா? கண்டிப்பாக. அது தகுதியுடையதாக இருந்தால் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வேன். அப்படியா? தகுதியற்றதாக இருந்தால் நான் அறவே வெறுத்து விடுவேன். ரொம்பவே நல்ல பழக்கத்தை வச்சிருங்க. என்ன பரிசுமா? என்னையே உங்களுக்கு பரிசா தருங்க. நீங்க கால் வைக்க வேண்டும், கட்டி பிடிக்க வேண்டும். ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா வாழ்க்கையில திருமணத்தை சந்தோஷமா இருக்கலாங்க. இளவரசியாரே, வேடிக்கையில் வேடிக்கை, விந்தையில் விந்தை. நீங்கள் யார்? ஒரு நாட்டு இளவரசி. நான் யார்? நீங்கள் கொடுக்க வேண்டிய ஊதியத்தை வைத்து உணவருந்த வேண்டியவன். என்ற ஆசை விட்டு விடுங்க, என்னை மறந்து விடுங்க, இங்கிருந்து போய்விடுங்க. அன்பழகா, உன்னை மறந்து நான் வாழ்வதா? என்னை பார்த்தா உங்களுக்கு காதல் வரவில்லையா? வரவில்லையே. வரவில்லையா? எனக்கு வந்துருச்சே. எப்பொழுதுமே இரு மனமும் ஒரு ஆகணும். அதன் பிறகுதான் அவர்கள் இருவருக்குமே திருமணம். ஆனால் எனக்கு இல்லையே அந்த மனம். அந்த மனத்தை நான் வர வைக்கிறேன். அது முடியாது. எத்தனை நாளாவது சரி, எத்தனை வருஷம் சரி, நான் அதை வர வச்சே தீர்வேன். என் உடலில் உயிர் இருக்கு வரை அது மட்டும் நடக்கும். உயிரே பண்ணல, அதை நடத்தி காட்டுவேன். பார்த்து விடலாம். பார்த்து விடலாமா? ஏன் இந்த பெண்ணை பார்த்தா அப்பாவியே தெரியலையா? ஏன் இந்த அன்பழகனை பார்த்தா உனக்கு பரிதாபமா தெரியும்? இருவரும் சந்தோஷமா இருக்கலாம் சொல்றேன். நான் வேணான்றேன். ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ டூங்க. டார்லிங் இருக்குது. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம்னு வந்தமா. இன்டர்வியூ ஜாலியா இருக்குது. அட பாவி. செஞ்சதெல்லாம் அதான். யார் சொன்னது காலியா இருக்குதுனே? ஆமா. டேய், ஹவுஸ் ஃபுல் போடா. 3 நாள் லீவ்னு சொன்னாங்க. தொடப்பட்ட. போடா. கால் இல்லையா? போடா. போமா. அன்பழகா, இதை காலிக்க முடியுமா முடியாதா? முடியாதா? இந்த சத்திய ஆசைப்படுற பொருளை என்றால் ஒரு நாள் சத்தியமா அடைஞ்சே தீருவா. இந்த அன்பழகன் எதுவுமே நெருங்காது. இந்த சத்திய நெருங்கி காட்டுவேன். பார்த்து விடலாம். பார்க்கலாமா? அவ்வளவு பிடிவாதமா வைக்கிற என்கிட்ட தவறு விடாதீங்க. எது ஒன்னாலும் அடைஞ்சு தீருவா. பார்க்கலாமா?
அம்மா குட்டி மல்லி ஆளை இப்போ தூக்குது அழகா கிட்ட வந்தா மூடி ஏத்துது அண்ணே வணக்கம் அண்ணே. 10 ரூபாய் சாப்பிட்டா அண்ணே வணக்கம். வணக்கண்ணே. ஆமா எவ்வளவு நாளா இந்த தொழில் செய்யற? ஒரு 15 வருஷமா செய்யறேன்பா. என்னது சாப்பிட்டா 10 ரூபாய் சாப்பிட்டா? ஏய் 10 ரூபாய் சாப்பிடுறமா? உட மூதேவி ஆச்சாரப்படி சப்போட்டா சாப்பிட்டா 10 ரூபாய் சாப்பிட்டா? 10 ரூபாய் சப்போட்டா. பால் சாப்பிட்டா? தேன் சப்போட்டா. பால் சாப்பிட்டா? அங்க கேளு. பால் சாப்பிட்டா? பால் சாப்பிட்டா? பால் சாப்பிட்டா? ஏண்டா 10 ரூபாய் சாப்பிட்டா? வயசாயிட்ட தவறே உனக்கு அறிவு என்பதே கிடையாது. ஏமா ஏண்டா வயசாயிட்டே நம்ம எப்படி பழப்போம் அப்படி பழப்புன்னு தெரியாதா? ஒரு தெளிவான வியாபாரம் பண்றியே வயிறு வேதமா இதோட பழக்கிற வேலை சாப்பிட்டா? 10 ரூபாய் சாப்பிட்டா? பால் சாப்பிட்டா? டேய் அது அப்படி கிடையாது. தேன் பால் சப்போட்டா. பால் சாப்பிட்டா? தேன் பால் சப்போட்டா. பால் சாப்பிட்டா? ஏன் கிட்ட வர நான் சொல்றேன். தகுதி மீறி பழகணும் புரியுதா? தள்ளி நின்று பேசு. ஏண்டா திருந்தாத தன்மை இருந்த என்ன லாபம் என்ன? தேன் பால் சப்போட்டா. பால் சாப்பிட்டா? ஐயோ எப்பா ஏண்டா நான் உங்ககிட்ட பழம் வாங்கி சாப்பிட மாட்டேன் மொத்தம். டேய் அழுவி போய்க்குது. இந்த திருமலவே பிடிக்கலடா. புரியல. வேற என்ன பழமா நான் சாப்பிட பழம் கேள்வ முடிஞ்சாலும் தரேன். நான் தர முடியாது. நீ கேள்வ பழத்தா? ஏய் என்ன வேணடா பழம்? போயடா நீ. என்ன பழம் வேணும்? வேணடா போயா. என்ன பழம் எனக்கு வேணும்? வேணடா இந்த பழம். வேணவா? வேணடா. சாப்பிட்டா 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 10 ரூபாய் சாப்பிட்டா? தொடப்பட்டு மூஞ்சி மேல போட்டா. அன்பார்ந்த கலை நண்பர்களே, இந்த நல்ல நேரத்தில் பூபால் நாயுடு மச்சான் டைல்ஸ் வியாபாரம் செய்யக்கூடிய திரு மணி ஐயா அவர்கள் எங்கள் துளசி நாடகம்